60 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் தீர்ப்பை மக்கள் அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பதிலுரை. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் உலகிற்கே கலங்கரை விளக்கமாக விளங்குவதாக பிரதமர் மோடி மாநிலங்களவையில் உரை. அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை சிலர் கையில் வைத்துக் கொண்டு விளம்பரம் தேடிக் கொள்வது ஏன் எனவும் கேள்வி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடைய யாரும் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்ப முடியாது. நீட் விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் சுயநலத்துடன் அரசியல் செய்வதாகவும் பிரதமர் குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் தவறான பரப்புரைகளை மக்கள் தோற்கடித்துள்ளதாக பிரதமர் கருத்து. அடுத்து வரும் 20 ஆண்டுகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை தொடரும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை. மணிப்பூரின் பல மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதாக பிரதமர் மோடி மாநிலங்களவையில் தகவல். கலவரம் நடந்தபோது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிக நாட்கள் மணிப்பூரிலேயே தங்கி அமைதி முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் பேச்சு. பிரதமரின் பதிலுரையை புறக்கணித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு. பொய்யை மட்டும் பரப்பியவர்கள் அவையில் உண்மையை கேட்க விரும்பவில்லை என பிரதமர் மோடி விமர்சனம். நாடாளுமன்ற மாநிலங்களவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் அவைத்தலைவர் ஜக்தீப் தன்கர். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடியின் பதிலுரைக்கு பிறகு அவை ஒத்திவைப்பு. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சிறையில் உள்ளவர்கள் அங்கிருந்தபடியே மெத்தபெட்டமைன் கடத்தலிலும் விற்பனையிலும் ஈடுபடுவதாக வந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. போதைப்பொருள் விற்பனையகமாக சிறைகள் மாறிவிட்டனவா என மக்கள் மனதில் சந்தேகம் எழுவதாக குற்றச்சாட்டு. சென்னை திருவான்மையூரில் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதன்மை இடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழோடு ஊக்கத்தொகை வழங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சென்னை, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதலிடம் பெற்றவர்களுக்கு விருதுகள். மாணவ மாணவிகள் பெற்றோருக்கு பொன்னாடை போர்த்தி விஜய் பாராட்டு. நீட் தேர்வால் தமிழ்நாட்டின் ஏழை எளிய கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. கல்வி விருது வழங்கும் விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. மாநிலங்களுக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தல். மாநில மொழியில் மாநில பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு மத்திய அரசின் பாடத்திட்டமான NCERT சிலபஸில் தேர்வு வைத்தால் என்ன நியாயம் என்றும் கேள்வி. மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு NCERT சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம். நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய மறுப்பதாக மத்திய அரசுக்கு கண்டனம். திமுக மாணவரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை விவரங்களை வெளியிட தமிழக அரசின் குழு மறுப்பது ஏன் என அண்ணாமலை கேள்வி. நீட் தேர்வு குறித்து திமுக உருவாக்கிய போலி பிம்பம் உடைந்துவிடும் என்ற பயமா எனவும் வினா. தமிழ்நாட்டில் அனைவரும் படிக்க திராவிட இயக்கங்களே காரணம் என்றும், திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்றும் RS பாரதி கருத்து. அந்த கம்யூனல் ஜீவோவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் நம்மாலே பாதி பேர் மறந்துட்டோம். ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போற அரசியல் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். காரணம்னா இதை நாம நினைக்கணும்.
நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். தற்போது ஊரில் உள்ள எல்லோரும் பட்டப்படிப்பு பயில்வதாகவும் நாய் கூட BA பட்டம் வாங்கும் நிலை வந்திருப்பதாகவும் RS பாரதி பேச்சு. திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜீவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தந்தார். ஊர்லேயே ஒரே ஒரு BA தான் இருக்கும். பட் நாய் கூட BA வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா? இப்போ யார் வீட்லையாவது BEன்னு தொங்குதா? யார் வீட்லையாவது BAன்னு போர்டு தொங்குதா? அதுக்கு என்ன காரணம்? யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன். விழுப்புரம் மாவட்டம் ஆசாரங்குப்பத்தில் திமுக பிரமுகர் வீட்டிலிருந்து வேட்டி சேலை பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிகாரியாக வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவரை நியமிக்க அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் கல்பனா ராஜினாமா. சொந்த காரணங்களால் ராஜினாமா என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் பேட்டி. ஹத்ராஸில் 25,000 பேருக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் 4 மடங்கு அதிக கூட்டம் கூடியதாக தகவல். விபத்துக்கு காரணமானவர்கள் மீது என்ன நடவடிக்கை என்பது குறித்து 2 பேர் கொண்ட குழு விசாரணை. சென்னை விமான நிலையம் வழியாக கடந்த 4 மாதங்களில் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட விவகாரம். கடத்தல் கும்பலுக்கு உதவியதாக கூறப்படும் முக்கிய நபர் அமெரிக்காவுக்கு சென்று விட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தகவல். பேச்சுவார்த்தைக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு விடுத்த அழைப்பை ஏற்றார் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. ஹைதராபாத்தில் ஜூலை 6ஆம் தேதி பிற்பகல் பேச்சுவார்த்தை நடக்கும் எனவும் அறிவிப்பு. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினர் நாளை பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. பார்படோஸ் விமான நிலையத்திலிருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்ட வீரர்கள் நாளை அதிகாலை டெல்லி வருகின்றனர்.